தடுக்கி விட்டா நம்ம குலதெய்வம் கோயிலுடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்ல. ரொம்ப தூரம் போகணும். இதுதான் நம்ம சேலம் பட்டர்ஃப்ளை பாலம். எப்படி நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்க பாருங்க பவானில தண்ணியே இல்ல. இந்த ஊர்ல வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கோயிலா தான் இருக்கும். செம்ம அழகா இருக்குல்ல பார்க்க. ஹாய் எல்லோருக்கும். இன்னைக்கு வீடியோவில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை நாள்லலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அமாவாசை நாள் அப்படின்னாலே நாங்கள் ஒன்று குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போவோம். இந்த அமாவாசை நாளைக்கு இந்த அகத்திக்கீரை இருக்கு இல்லையா, அது வந்து மாட்டுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. மாட்டுக்கு இல்லை, நம்மளுக்கு நல்லது. காருக்கு கேஸ் பிடிக்கிறதுக்கு வந்தோமா, அப்போ என்னடா இது பண்ணுறாங்க அப்படின்னு ஆண்டி கிட்ட கேட்டால், இதில் எண்ணெய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்களாமா. சத்தியமாக இந்த மாதிரி விஷயமெல்லாம் எனக்கே தெரியாது. போக போக கற்றுக்குவோன்னு நினைக்கிறேன். நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரமா, அதனால் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பணும். தடுக்கி விட்டால் நம்ம குலதெய்வம் கோயிலுடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப தூரம் போகணும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு. ஆடி அமாவாசை அப்படிங்கிறதால எல்லாம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. காலையில் என்ன சாப்பாடு செய்யறதுனே தெரியல. ஆனால் அரிசி மட்டும் ஊற வச்சுட்டேன்னா சரி பருப்பு சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு காய்கறியெல்லாம் வெட்டி அது காய்கறியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணி தூக்கிட்டு வந்துட்டேன். இதுதான் நம்ம சேலம் பட்டர்ஃப்ளை பாலம். எப்படி நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நம்ம சேலம் வந்தாலே இப்போ ஒரே பாலமாக தான் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் பாலமாக தான் இருக்கும். இல்லை செம்மையாக வெயில் அடிக்குது. திரும்பி பார்த்தா சூரியன் சார். அப்புறமேட்டு சூரியன் சார் கிட்ட உங்களுக்கு முன்னாடியே நான் ஏஞ்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நினச்சிட்டு ஒரு குட் மார்னிங் வச்சுட்டேன். இந்த மலைகளெல்லாம் சுற்றி இருக்கிறதால தான் இந்த ஊரே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் பவானியில் தண்ணியே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு வழியாக கோயிலுக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு. இது நம்ம கோயில் இல்லை, ஆன்ட்டியோட அம்மா கோயில். இந்த ஊரில் வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கோயிலாக தான் இருக்கும். விளக்கு பற்ற வைக்கலாம் அப்படின்னு வந்தால் மேகி பாப்பா வந்துட்டா ஊதுபத்தி பற்ற வைக்கிறதுக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த மேகி பாப்பா அந்த ஊதுபத்தி எல்லாம் பற்ற வச்சு இந்த சாமிக்கெல்லாம் சுற்றுவா. ரொம்ப பக்தியான புள்ள போல். அப்புறம் நாங்களும் சாமிக்கு ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிட்டு ஊதுபத்தியை எங்கே வைக்கிறதுனே தெரியல. எங்கடா இந்த ஊதுபத்தியை வைக்கிறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு திருண்டு முடிச்சுட்டு இருந்தேன். சரி ஒரு பக்கம் வைக்கலாமே அப்படின்னு வச்சா அங்கே இருக்கிற பூசாரி வந்து நான் வர காலில் மிதிச்சிடுவேன், நான் ஒரு பக்கம் வச்சிட குடும்பம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த செடி என்ன செடி தெரியுமா? எனக்கே தெரியாது. வாவ், இங்கே பாருங்க செம்ம அழகாக இருக்குல்ல பார்க்க. இதில் பாம்பு இருக்குமாங்க ஆண்டி? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நம்ம கோயிலுக்கு வந்து என்ட்ரி ஆயாச்சு. நம்ம கோயிலில் ஆடி அமாவாசை இல்லையா, பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் என்னை நிறைய பேர் வாட்ச் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அது யார் இங்கே பாருங்க நம்ம மினியப்பன் சாமி தான். நானும் ஆண்டி சாமிக்கு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். பாப்பாவும் மாமாவும் போய் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. பொங்கல் வச்ச வாட்டி சாமிக்கு அத்தை வந்து இந்த ஆடி அப்படிங்கிறதால வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாமிக்கு வளையல் கட்டி போடணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக ஃபீலாக தான் இருந்துச்சு. என்னடா நம்மளுக்கு இது கூட தெரியலையா அப்படின்ட்டு. போக போக தானே கற்றுக்குவோம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறதால நம்ம கோயிலில் நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஒரு 20 பேர்த்துக்கு பக்கமாக வந்திருந்தாங்க. ஆசை தான் அமாவாசை அப்படிங்கிறதால நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆனால் வரதான் முடியாது, ரொம்ப தூரமாக இருக்கிறதால ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் இருக்கிறப்பெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு போயிடுறது. ஆனால் நம்ம கோயிலெல்லாம் இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னா பாருங்கள், நிற்கிறது கூட இடம் இருக்காது. கூட்டம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, அவ்வளோ கூட்டம் வரும். கோயிலுக்கு வந்து ஒரு நிம்மதியாக சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் பாப்பா அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. நைன்ட்டே இருந்தா. உட்காந்தாலும் அழுகிறா, நின்னாலும் அழுகிறா, என்எஸ்சி கொடுக்குட்டா அப்படின்னாலும் அழுகிறா. உள்ளார வந்து பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. பூஜை கூட என்னால் பார்க்க முடியல, அப்படி ஒரு அழுக பாப்பா. அப்புறம் வெளியே தூக்கிட்டு வந்து ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டு இருந்தேன். அவ்வளோ சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் சாப்பிட்டேன். அப்புறம் சோத்தை போட்டாங்க பூஜை முடிஞ்ச உடனே. அப்புறம் ஃபஸ்ட்டு சோத்துக்கு தான் போனோம். சாமி கூட கும்பிடல, அதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டோம். பூஜை நடக்கும்போது மட்டும்தான் சாமி கும்பிடல. நம்ம வச்ச பொங்கல், அப்புறம் இன்னொருத்தர் வச்ச பொங்கல், அப்புறம் வடை, பழம், பருப்பு சாம்பார், அப்புறம் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன மேகி தான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரே அடம். நான் ஊட்டி விட்டுடுவேன் அப்படின்ட்டு ரித்து வந்து இந்த தடவை முந்திட்டா. நான் ஊட்டி விட்றோமா அப்படின்ட்டு அம்மா ஆன்ட்டு ஊட்டி விட்டுட்டே இருக்கா. நான் முழுங்கிறதுக்குள்ளார ஊட்டி விட்டுட்டே இருக்கா. ஆனால் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். பாப்பா எல்லாம் சாப்பிட எனக்கு ஊட்டி விட்டா. அப்புறம் சாப்பிட்டு சாமிக்கு ஒரு சலாம் போடலான்னு வந்தா. இந்த முள் வர சுருக்குன்னு குத்துது. இந்த வெயிலின் தாக்கத்தை கூட நம்மளால் ஏற்றுக்க முடியுதாட்டுக்குது. இந்த முள் குத்துனா அப்படி வலின்னு வலிக்குது. அப்புறம் ரித்து அவங்க டாடி கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தா அப்படியே கிளம்பியாச்சு ஊருக்கு.
யாரா அவனுங்க ரெஸ்ட் எடுத்துருக்கானுங்க. நிஜமா நம்ம ஊரில் தான் மழை பெய்யல வறண்ட காடாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே இருக்குது. இந்த சாமி வந்து எல்லா குலதெய்வத்துக்கும் மெயினான சாமி. இந்த சாமிக்கு ஒரு சலாம் போட்டு வந்துட்டு இருந்தோமா, ஒரு விபத்து. அதுவும் பாருங்க எங்கே கொண்டு வந்து வண்டி 2 வண்டி எங்கே நின்றுட்டு இருக்குது பாருங்க. எங்கேனாச்சும் வெளியே போனால் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, எங்கே போனாலும் பார்த்து போங்க, பார்த்து வாங்க. சரி, ஓகே மக்களே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.